அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு அழகான அத்தியாயம் எது தெரியுமா? அதுதான் யூசுப் அத்தியாயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தோற்றத்தில் எவ்வளவு அழகோ, அதேபோல திருக்குரானில் ரசனையால் நிறைந்த மிக அழகான அத்தியாயமும் இதுதான். இந்த அத்தியாயத்தை வாசிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு வசனத்தையும் கடக்கும்போது மனதில் ஒரு ஆவல் வரும். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப் போகிறார்கள்? ஒரு நாவல் படிக்கும்போது பக்கத்தை திருப்பும் ஆர்வம் எப்படி இருக்குமோ, அதே உணர்வோடு இந்த அத்தியாயம் நம்மை இழுத்துக் கொண்டு போகும். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த யூசுப் அத்தியாயத்தை எடுத்துப் படித்துப் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். ஒருநாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து யூசுப் சூராவை சத்தமாக ஓதிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு யூத மதப் பண்டிதர் உள்ளே வந்தார். வேதங்களை நன்கு அறிந்தவர். அவர் இந்த வசனங்களை கேட்டதும் அருகில் அமர்ந்து கவனமாக கேட்டார். பிறகு கேட்டார், இந்த செய்திகளை உங்களுக்கு யார் சொன்னது? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் வார்த்தை, அல்லாஹ்வின் வேதம். அவர் அதைக் கேட்டதும் அமைதியாக வெளியே சென்று தன் நண்பர்களையும் தன் சமுதாயத்தாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படும் செய்திகள் நம் வேதங்களில் உள்ள செய்திகளோடு அப்படியே பொருந்துகிறது. இவர் உண்மையில் இறைத்தூதர்தான் என்று கூறி அனைவரும் சேர்ந்து யூசுப் அத்தியாயத்தை முழுவதும் கேட்டார்கள். அந்த ஒரே அத்தியாயத்தை கேட்டு ஒரு பெரும் யூதக் கூட்டம் ஈமான் கொண்டது. அப்படியானால் அல்லாஹ் இந்த அத்தியாயத்துக்குள் எவ்வளவு பெரிய செய்திகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். திருக்குரானில் மொத்தம் 25 நபிமார்களின் பெயர்கள் சொல்லப்படுகின்றன. பல நபிமார்களின் வரலாறுகள் குரானில் உள்ளது. ஆனால் பெரும்பாலானவை தேவைக்கு ஏற்ப பல அத்தியாயங்களில் சிதறி சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் 2 அத்தியாயங்களில் மட்டும் அல்லாஹ் ஒரு முழு வரலாறையே கதையாக இடைஞ்சல் இல்லாமல் சொல்லுகிறான். ஒன்று யூசுப் அத்தியாயம். இன்னொன்று எது என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். தெரிந்தவர்கள் பயானின் முடிவில் சொல்லுங்கள். தெரியாதவர்களுக்கு விளக்கமளிக்கிறேன். யூசுப் அத்தியாயத்தில் ஆரம்ப வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை யூசுப் நபியின் முழு வாழ்க்கையும் அடங்கியுள்ளது. அடிமையாக விற்கப்பட்ட வாழ்க்கை, அரசவையில் உயர்ந்த நிலை, தன் கற்பையும் ஒழுக்கத்தையும் காத்த ஒரு இளைஞனின் வாழ்க்கை, சிறைவாசம், இறைத்தூதரின் பொறுப்பு, உறவுகளை அரவணைத்த பண்பு, பகைவர்களையும் மன்னித்த பெருந்தன்மை, எல்லாமே ஒரே அத்தியாயத்துக்குள். இப்போது ஒரு கேள்வி எழலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கிய குரானில் அவருக்கு முன் வாழ்ந்த ஒரு நபியின் முழு வரலாறை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? இது வெறும் கதை மாதிரிதானே என்று தோன்றலாம். இதற்கு விடை என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 5 பெரிய ஒற்றுமைகள் இருக்கின்றன. முதல் ஒற்றுமை கனவு. கனவின் விளக்கம் முதலாக கொடுக்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கனவின் விளக்கம் என்பது ஒரு தனி ஞானம். எல்லோருக்கும் அல்லாஹ் அதை தருவதில்லை. யூசுப் நபிக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை தந்தான். அதேபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் தொடக்கம் கனவிலிருந்துதான். இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை அறுக்கத் துணிந்ததற்கும் காரணம் கனவுதான். கனவு வழியாக மாறும் தருணங்கள் இருக்கின்றன. கனவுகள் 3 வகை. ஒன்று அல்லாஹ்விடமிருந்து வரும் நல்ல கனவு. இன்னொன்று நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் கனவாக வெளிப்படுவது. மூன்றாவது சைத்தானிடமிருந்து வரும் அச்சுறுத்தும் கனவு. இப்படிப்பட்ட கெட்ட கனவு வந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்களைச் சொல்லிக் கொடுத்தார்கள். இடது புறமாக மெதுவாக 3 முறை துப்புவது என்று சொல்லுவது, பிறகு படுத்த திசையை மாற்றிக்கொள்ளுவது. இரண்டாவது ஒற்றுமை பொறாமை. யூசுப் நபிக்கு துன்பம் கொடுத்தவர்கள் அவருடைய சொந்த சகோதரர்களே. அதேபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதிகமான துன்பங்களை கொடுத்தவர்கள் அவருடைய சொந்த உறவினர்கள்தான். மூன்றாவது ஒற்றுமை ஹிஜ்ரத். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலிருந்து மிஸ்ருக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நான்காவது ஒற்றுமை அனாதை வாழ்க்கை. யூசுப் நபி பெற்றோர் இருந்தும் தனிமையில் அடிமையாக வளர்ந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் முன்பே தந்தையை இழந்தார்.
சிறுவயதிலேயே தாயையும் இழந்து அனாதையாக வளர்ந்தார். 5வது ஒற்றுமை மன்னிப்பு. யூசுப் நபி தன்னை கிணற்றில் தள்ளிய சகோதரர்களை, துன்பம் கொடுத்தவர்களை முழுமையாக மன்னித்தார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு பழிக்கு பழி இல்லை என்று சொன்னார்கள். அதே வார்த்தைகளையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் நாளில் சொன்னார்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் பொது மன்னிப்பு. இந்த 5 ஒற்றுமைகளால்தான் அல்லாஹ் யூசுப் நபியின் முழு வரலாற்றை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உம்மத்துக்கும் ஒரு பாடமாக சொல்லுகிறான். யூசுப் நபியின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான பாடம் அவதூறு. செய்யாத குற்றத்துக்காக பழி சுமத்தப்பட்டது. சிறைவாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் பொறுமை காத்தார். அல்லாஹ் அதற்கு பதிலாக சிறைவாசம் இருந்த நாட்டிலேயே அரச அதிகாரத்தை கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, யூசுப் அத்தியாயம் நம் வாழ்க்கைக்கான ஒரு கண்ணாடி. பொறுமை, நம்பிக்கை, மன்னிப்பு, தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் கற்றுத்தரும் ஒரு அத்தியாயம் முடிந்தால் இன்று வீட்டுக்கு சென்ற பிறகு யூசுப் அத்தியாயத்தை ஒரு முறை முழுவதும் வாசித்து பாருங்கள். அது அரை ஜுசு மட்டுமே. அல்லாஹ் அதன் செய்திகளை நம் உள்ளங்களில் பதிய வைத்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்த அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு ஷேர் செய்யுங்கள்.